ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சினி கிளிக்ஸ். இன்றைக்கி நம்ம சினி நியூஸ் நிகழ்ச்சியில் பார்க்க போகிற நியூஸ் என்னென்னா, ரஜினி அஜித்தை முந்திட்டாராமே கத்தி விஜய். தீபாவளிக்கு முந்தின நாள் வர விஜய் நடித்துள்ள கத்தி படம் திரைக்கு வருமா வராதா என்பது பெருத்த கேள்விக்குறியா இருந்தது. ஆனால் ஒரு வழியா எதிர்ப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் லைகா பெயரை நீக்கி கத்தியை வெளியிட்டுள்ளனர். திரையிட்ட எல்லா சென்டர்களிலுமே ரசிகர் கூட்டம் அலைமோதி கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதோடு விஜய் நடித்த படங்களில் நல்ல கதையம்சம் உள்ள படம் என்ற பெயரும் ரசிகர்களின் கருத்தாகிவிட்டதால் எதிர்பார்த்ததை விட அதிக நாட்கள் கத்தி ஓடும் என்கிற கருத்துக்களும் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாக்ஸ் ஆபீஸ் கத்தியின் வசூல் கண்ணா பின்னாவென்று எகிரி கொண்டிருப்பதாகவும் பரபரப்பு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இது பற்றி அப்பட டைரக்டர் முருகதாஸ் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், தீபாவளி அன்று வெளியான கத்தி படம் உலகம் முழுவதிலும் ஒரே நாளில் 23 கோடி 80 லட்சத்தை வசூலித்ததாக தெரிவித்துள்ளனர். அதாவது இந்தியாவில் 16 கோடியை 45 லட்சமும் வெளிநாடுகளில் 7 கோடியே 35 லட்சமும் வசூலானதாகவும் கூறுகின்றனர். அந்த வகையில் தென்னிந்திய அளவில் இதுவரை எந்த படங்களும் இந்த அளவிற்கு முதல் நாளில் வசூலித்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதுவரை தமிழில் வெளியான படங்களில் முதல் நாளில் அதிகம் வசூலித்த பட்டியலில் ரஜினியின் எந்திரன் முதலிடத்தில் இருந்தது. அதையடுத்து அஜித்தின் ஆரம்பம் இடம்பெற்றிருந்தது. ஆனால் இப்போது அந்த 2 படங்களையும் பின்தள்ளிவிட்டு முதலிடத்திற்கு சென்றிருக்கிறது விஜயின் கத்தி. இதுவரை நான் உங்களுக்கு கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் பல புதிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மணி. எங்கள் சேனலில் வர நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் வர நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.